கருணா பிள்ளையான் மக்களை கொன்ற பெரும் குற்றவாளிகள் மைத்திரி சுட்டிக்காட்டு. ஏப்ரல் 26 தேசிய துக்க தினமாக பிரகடனம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் குழப்பம், டான் பிரேசாத்தின் இனவரி செயற்பாடுகள். மக்களை அலைக்கழிக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதிகளின் வாகன பயன்பாடு தொடர்பில் புதிய கட்டுப்பாடு. சர்ச்சைக்குள்ளாகிய பொது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளம். பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர இரங்கல். வடமராட்சியில் தேர்தலில் இறங்கியுள்ள கட்சிகள் விலை போன கட்சிகளே, முரளிதரன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. இந்திய அரசு மன்னாரில் எத்தனை அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தாலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, நன்மை தரக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆதரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். செல்வம் எம்பி. நாட்டில் தொடர் தேர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் பாதுகாப்பு நிலை குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது. ரிஷாட் எம்பி குற்றச்சாட்டு. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது பெரும் குற்றம் இழைத்த கருணா பிள்ளையான் போன்றவர்களுக்கு அரசியலில் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானை தொடர்பு படுத்துவதற்கு முற்படுகின்றனர் என வெளியாகும் தகவல் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து மைத்திரிபால சிறிசேன, அது பற்றி எனக்கு எதுவும் கூற முடியாது. விசாரணைகளை முன்னெடுக்கும் சிஐடியினர் மற்றும் புலனாய்வு பிரிவுக்கே அது பற்றி தெரிந்திருக்கக்கூடும். எனக்கு இது பற்றி தகவல்கள் தெரிய வரவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர். அவ்வமைப்பில் இருந்து அவர் வெளியேறி அரசாங்கத்துடன் இணைந்த போது நான் அமைச்சு பதவி வழங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது என வழங்கியவர்களிடம் கேளுங்கள். அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமை தவறாகும். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் ராணுவத்துடன் இணைந்தனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இது உதவியாக அமைந்திருக்கக்கூடும். அம்பாறையில் பிக்குகளை கொலை செய்தது யார்? இது அனைவருக்கும் தெரியும். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது கருணா பிள்ளையான் மக்களை கொன்று குற்றம் இழைத்தனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 26 தேதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26 தேதி காலை 10 மணிக்கு, அதாவது உள்ளூர் நேரப்படி 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறுவதாக கூறி பொருளை கனத்த மயானத்துக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது டான் பிரேசாத் உள்ளிட்ட குழுவினர் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுஜன பெரமுனவின் கொலன்னாவை நகரசபை வேட்பாளர் டான் பிரேசாத் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவராக அடையாளப்படுத்தப்படும் டான் பிரேசாத் ஒரு பாதாள உலக கும்பலின் பழிவாங்கலால் கொலை செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் முக்கிய அரசியல்வாதிகளின் ஈடுபாடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2023 மே 18 தேதி பொருளை கனத்த மயானத்துக்கு முன்பாக சமூக ஆர்வலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் டான் பிரேசாத் உள்ளிட்ட குழுவினர் குழப்பத்தை விளைவித்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் நினைவேந்தலை ஏற்பாடு செய்திருந்த செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் அந்த சம்பவத்தின் போது டான் பிரேசாத் நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து வந்து அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இதன்போது குறித்த குழுவினர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறுவதாக கூறி அவர்களை தாக்க முற்பட்டதாகவும் மிக மோசமான இனவரி கருத்துக்களை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 361 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 111 பேரும்
ஐஸ் போதைப் பொருளுடன் 167 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 82 பேரும், சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பொழுது 122 கிராம் 447 மில்லிகிராம் ஹெரோயினும் 168 கிராம் 113 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 1 கிலோ 154 கிராம் கஞ்சா போதைப் பொருளும் 300 சட்டவிரோத சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயலாளர் புதிய அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களின் பயன்பாட்டுக்கென 2 வாகனங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மேலதிக வாகனங்களை அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்குமாறு குறித்த அறிவுறுத்தல் மூலம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் செலவினங்களை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் தரப்பில் இருந்து எதுவும் பதிலும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிய வருகின்றது. இலங்கை பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆபாச கருத்துக்களை கொண்டு ஒரு பிரிவு காட்டப்படுகின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் இன்றைய தினம் சமூக ஊடகங்கள் மூலமாக பரவி வருகின்றது. அதன்படி பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணையதளத்தில் அமைச்சக செயலாளர் தொடர்பான அமைச்சக தகவல்களை காண்பிக்கும் ஒரு பிரிவின் கீழ் ஆபாசமான மற்றும் பொருத்தமற்ற மொழிநடையுடைய வார்த்தை பிரயோகங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான பொருத்தமற்ற மொழிநடை காணப்படுவதானது வேறு ஒரு தரப்பினரால் இணையதளம் ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் எவரும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்றார். தூதரகத்துக்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக பிரதிநிதி பேராயர் பிரையன் உதகே ஆண்டகை வரவேற்றார். பின்னர் பேராயருடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிந்தார். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்காக உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் இரங்கலை ஜனாதிபதி தெரிவித்தார். இறக்குமதிகள் மீதான பரஸ்பர வரி குறித்து அமெரிக்காவுடன் அரசாங்கம் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை நடத்தியதாக அறிவித்தமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சந்தேகம் வெளியிட்டுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்போது பரஸ்பர வரி குறித்து தனது நிலைப்பாட்டை மாற்றி அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதில் வெற்றி பெற்றதாக அரசாங்கம் கூறுகின்றது. இது எப்படி முடியும்? சீனா மற்றும் பெரிய நாடுகளுடனான தனது பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா இன்னும் முடிக்கவில்லை. ஆரம்பத்தில் பெரிய நாடுகளில் கவனம் செலுத்தும், பின்னர் சிறிய நாடுகளில் கவனம் செலுத்தும் என அவர் கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் சமீபத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்தார். இதன்படி குறித்த விடயம் தொடர்பான விளைவுகள் விரைவில் ஒரு கூட்டு அறிக்கையில் முறையாக வெளியிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்ததை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை பிரதேச சபை சுயேட்சை குழுவில் அணில் சின்னத்தில் போட்டியிடும் முரளிதரன், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழ் தேசத்தின் விடுதலைக்காக மரணித்த மூத்த பல போராளிகளை தியாகம் செய்த மண்ணிலிருந்து இந்த மண்ணை பௌத்த சிங்கள தேசியவாதத்துக்கு விடாமல் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய வகையில் தான் நாங்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வடமராட்சி மண் என்று சொல்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே, குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்திலே, தமிழர் தாயகத்திலே மிகவும் பிரசித்தி வாய்ந்த பிரதேசமாக இந்த மண் இருக்கின்றது. அந்த வகையில் பிரதேச சபையை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய கொள்கையும், நாங்கள் தேசியத்தை விட்டு ஒரு துளி கூட நாங்கள் நகர மாட்டோம். எங்களுடைய கொள்கை தமிழர் தாயகம், தேசியம், சுயநிலை அடிப்படையில் தான் தமிழுக்கு தீர்வு வழங்க வேண்டியதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இப்போ இன்னும் தெரியும், இன்றைக்கு போட்டியிடுற வடமராட்சி பிரதேசத்தில் போட்டியிடுற எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்கு விலை போன கட்சி தான் தமிழ் தேசியம் என்ற பார்வையில் இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எதுக்கும் யாருக்கும் அடிபணியாமல் எவருக்கும் விட்டு கொடுக்காமல் நாங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்றும் என்ற வகையில் தான் நாங்கள் சுயேட்சையாக களமிறங்கி இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தமிழர் தாயகத்தில் வடகிழக்கு பிரதேசத்தில், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு நடக்கிற சட்டவிரோத மீன்பிடி முறையாக இருந்தால் என்ன, அல்லது நில அபகரிப்பாக இருந்தால் என்ன, எல்லாம் இன்றைக்கு எங்களோட பிரதேசத்தை முற்றுமுழுதாக சிங்களமயமாக்குறதுக்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த வடமராட்சி பிரதேச மக்களே, இந்த விடுதலை போராட்டத்தின் முன்னோடியாக பல வீரர்களை தியாகம் செய்த மண், குறிப்பாக
மூத்த போராளி சங்கரா இருக்கட்டும் அல்லது பண்டிதரண்யா இருக்கட்டும், இல்லது போனால் இந்த வடமாட்சி மண்ணில் நான் தற்போது கதைச்சு கொண்டிருக்க இதே மண்ணில் இருந்து வீரச்சாவடைந்த கேப்டன் ரஞ்சன் லாலாவாக இருக்கட்டும், அவர்கள் போன்ற பல மூத்த தியாகம் செய்த போராளிகள் இளந தளபதிகளை கொண்ட பிரதேசமான இந்த வடமாட்சி மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக சிங்கள தேசத்துக்கும், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஜேவிபியின் மறைமுகமான என்பிபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வடமாட்சி பிரதேச சபையிலேயோ அல்லது வடமாட்சியில் உள்ள ஏனைய சபைகளிலேயோ என்பிபி எனப்படணும் ஜேவிபின்ற மறைமுகமான அந்த அவர்களை எந்த ஒரு தன்மானமுள்ள தமிழனும் வாக்களிக்க கூடாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றோம். ஜேவிபியை நீங்கள் ஆதரிப்பதாக இருந்தால் எங்களுடைய மண்ணும் வளமும் முற்றாக அபகரிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த காணி விவரங்களை சொல்லுகின்றேன். இன்றைக்கு அரச படைகளால் மக்களின் சொந்த அறுதி உறுதி காணிகள் இன்றைக்கு கபலீகரம் செய்யப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக வந்து நிலம் வந்து இன்றைக்கு அரசாங்க அதிபரின் புள்ளிவர் தரவின்படி 2624.286 ஏக்கர் நிலம் வந்து இன்றைக்கு அரச படைகளால் மக்களின் காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் என்னுடைய பிரதேசமான வடமாட்சி கிழக்கில் 302 ஏக்கர் நிலம் வந்து சொந்த மக்கள காணிகள் இன்றைக்கு வந்து அரச படைகளால் கபலீகரம் செய்யப்படுகிறது. அப்போ இந்த நிலங்கள் நீங்கள் என்பிபி எனப்படுற ஜேஇபியை வடமாட்சி பிரதேச சபையில் தெரிவு செய்வீர்களா இருந்தால் எங்களுடைய நிலமும் எங்களுடைய பலமும் அளிக்கப்படும். எங்களோட பிரதேசம் பௌத்தமயமாக்கப்படும். குறிப்பாக வந்து சிங்கள பௌத்தமயமாக்கப்படும். ஆகையில் அந்த இடத்திலிருந்து அதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் வடமராட்சி கிழக்காக இருந்தால் என்ன, அல்ல வடமாட்சி வடக்காக இருந்தால் என்ன, கேடாவூர் தொடக்கம் தொண்டமாடு கேடாவூர் தொடக்கம் முள்ளியான் வரையான 12 வட்டாரத்திலும் நாங்கள் சுயேட்சை குழுவாக அணில் சின்னத்திலே போட்டியிடுகின்றோம். இந்த அணில் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எங்களுடைய சுயேட்சை அணிக்கு குறைஞ்சபட்சம் வடமாட்சி பிரதேச சபையிலே குறைஞ்சபட்சம் நீங்கள் எங்களுக்கு ஒரு 5 ஆசனங்களை ஒதுக்குவீர்களாக இருந்தால் வடமாட்சி கிழக்காக இருந்தால் வடமாட்சி பருத்துறை பிரதேச சபையின் எல்லையே பூரணமாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட காப்பாற்றிய தீர்வோம். நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம், யாருக்கும் அடிபணியவும் மாட்டோம். உள்ளதை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நாங்கள் இதையும் கதைப்போம். அந்த வகையில் எங்கள் நிலங்களை நீங்கள் இன்றைக்கு என்பிபி என்கின்ற அந்த அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் யாருமே வடமாட்சி மண்ணில் பிறந்த ஒரு தரம் வாக்களிக்கக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு ஒரு பாடமாக கட்ட வேண்டும். உங்களுக்கு தெரியும், அவர்கள் வந்து 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பிறகுதான் ஒரு ஏற்பட்ட விபத்துன்னு தான் சொல்ல வேணும். அந்த விபத்தில் தான் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் 3 எம்பிமார் தெரிவு செய்யப்பட்டு அந்த அதோட அவர்களை பற்றி சொல்லுகிறேன். அதில் குறிப்பிட்ட ஒரு எம்பி நான் நினைக்கிறேன் அவர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முற்பாடு அண்ணன் சுமந்திரன் கைப்பள்ளியாக இருந்தவர் நேற்று வடமாட்சி கிழக்கு வந்து சொல்லியிருக்கிறார், நான் எம்பியாக இருக்கின்றேன், நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்கள் ரோட்டு போட்டு தரலாம், லைட்டை போட்டு தரலாம். அந்த எம்பியை பார்த்து நான் கேட்குறேன், உமக்கு தெரியுமா வடமாட்சி கிழக்கில் 302.24 ஏக்கரை வந்து இராணுவம் மக்களில் சொந்த காணியை இராணுவம் பிடிச்சி வச்சுருந்தது. அந்த காணியை உங்களுக்கு பிடிச்சி அந்த காணியை மக்களை கொடுக்க முடியாத வக்கில்லாத நீர் ரோட்டு போட போகிறீங்களா? வடமாட்சி கிழக்கு என்பது தமிழர் தாயகத்தில் கூடுதலான மாவட்டங்களை கொண்ட பிரதேசம். அந்த மண்ணுங்களுக்கு என்பிபி கொடுக்கும் அடிபணியும் அது என்பதை ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அவருக்கு தெரியும், அவர் கதைச்ச வெத்திரக்கணியாக இருக்கட்டும் அல்லது கட்டக்காட்டாக இருக்கட்டும், வெத்திரக்கணிக்கு முன்னால் பரமேஸ்வரா மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் 10 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை கடற்படை கவர்ந்து வச்சுக்கிறது. ஏன் இந்த மக்கள் காணியை வச்சுப்பானி? மக்கள் காணியை கொண்டு கொடுத்து நீ வழியால் போயிட நீ அரசாங்க தேவையான காணி இருக்கிறது, ஏன் மக்கள் காணிக்கு நீங்கள் இருக்கணும்? அந்த காணிகளை விடுவிக்க தெரியாது. பிறகு லைட்டு போட போகிறோம், ரோட்டு போட போகிறோம். தான் எம்பியாக இருக்கிறனா நீங்கள் எங்களை ஆதரிக்க வேணும். உங்களுக்கு நாங்கள் இந்த செய்தோம்னு சொல்கிறாங்க, நாங்கள் வண்டாயன சோத்தாயன நாங்கள் எம்பியாக இருக்க செய்வோம். இந்த பூச்சாண்டி எல்லாம் வடமாட்சிகளை அவியாது என்பதை சொல்கிறோம். அதுக்கு அப்பால் இன்னும் ஒரு வடமாட்சி கிழக்கை சேர்ந்த என்பிபியின் அமைப்பாளர் சொல்லியிருக்கின்றார், முரளியோடு கடும் தமிழ் தெரிய இனவாதி என்று. முரளி இனவாதி தான், தமிழ் இனவாதி தான். நீ சிங்கள கட்சிக்கு அடிபணிஞ்ச நீ வாழ்படிச்சு சிங்கள கட்சிக்கு போவா இருந்தால் உனக்கு எதிராக முரளி கதைப்பான். முரளி தமிழ் இனவாதி என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அந்த என்பிபியை இந்த வடமாட்சி பிரதேசத்திலிருந்து எந்த ஒரு சபையிலும் ஆட்சி வைக்க முடியாமல் இந்த வடமாட்சி மக்கள், அதாவது குறிப்பாக பருத்துறை பிரதேச சபையாக இருந்தானே, பருத்துறை நகர சபையாக இருந்தானே, பல்லடத்துறை நகர சபையாக இருந்தானே, அல்லது கரகட்டி பிரதேச சபையாக இருந்தால் இந்த எந்த ஒரு சபையிலையும் இந்த ஏவிபி என்ற மர்மமான என்பிபி என்றவர்களை
எக்காரணம் கொண்டும் வெற்றி பெற வைக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக இந்த வடமாட்சி மக்களை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அவர்கள் ஒரு பூச்சாண்டியை காட்டுகின்றார்கள் எங்களுடைய விழாவை என்று சொல்லி. அது அப்படி அல்ல. அந்த ஆக்கள் யார் என்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கரைவட்டி பிரதேச சபையில் சென்ற வருடங்களில் 7-8 உறுப்பினராக இருந்தவர்கள். அந்த அவர்கள் உறுப்பினரும் இந்த இபிடிபிஎன் பண்ணுற டக்ளஸ் தேவானந்தா அப்படின்னு தெரிஞ்சவர்களும் இன்றைக்கு அங்கே பின்னு தெரிஞ்சவர்களும் டக்ளஸ் தேவா பின்னு தெரிஞ்சவர்களும் இன்றைக்கு தான் என்பிபி படத்தை காட்டுகிறார்கள். ஆனால் அந்த என்பிபிக்கு யாரும் வாக்களிக்க கூடாது. இன்றைக்கு தமிழ் தேசத்தை உறுதியாக பாதையில் கொண்டு வடமாட்சி பிரதேசத்தை கொண்டு செல்வது அனில் சின்னமைய நாங்கள் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் விலகோனவர்கள். அவர்களை பற்றியும் நான் நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த விமர்சனங்கள் நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் அவர்களை அடிக்க நான் விரும்பவில்லை. ஆகையால் அன்பான மக்களே, இந்த வடமாட்சி பிரதேசத்தை சேர்ந்த பரிசர பிரதேசத்துக்கு உட்பட்ட தாயக உறவுகளே, உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஒன்று சொல்லுகின்றோம். நீங்கள் அனில் சின்னமான எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். உங்களுக்கு எங்களை பிடிக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தயவு செய்து எங்களை விட்டுட்டு தமிழ் தேசிய கட்சியில் வாக்களியுங்கள். எக்காரணம் கொண்டும் சிங்கள தேசிய தென்னிலங்கை தளமாக கொண்டிருக்கிற எந்த ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடாது மிக மன்றாட்டமாக கேட்டு விடைபெறுகின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது மாநகர மேஜர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் எவ்வாறான விடயங்களை தமிழ் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பது தொடர்பான திட்டமிடல் காணொலி ஒன்று காண்பிக்கப்பட்டது. மாநகர சபை வேட்பாளரான தீபன் திலீசன் தன்னால் மாநகர சபைக்கு செய்யக்கூடிய அதிகபட்ச வேலை திட்டங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த எம்.கே. சிவாஜிலிங்கம் தமிழ் தரப்புக்கு வாக்களிப்பதன் அவசியம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாகவும் விமர்சித்தார். ஊராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த நாடு ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலையும் கடந்திருக்கிறது. இந்த 6 மாதங்களிலே இந்த நடைபெற்ற 2 தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி பாராளுமன்றத்திலே 159 225 பேரிலே 159 எம்பிக்களையும் அதே போல ஜனாதிபதியாகவும் ஜேவிபியினுடைய வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் திரு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் பொறுப்பேற்றிருக்கார்கள். இந்த சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே உட்பட எங்களுடைய மக்கள் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு நிற்கிறார்கள். இதே போல ஒரு வெற்றி வகையை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி முனைப்பு காட்டி நிற்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபை, வெள்ளட்டுத்துறை நகர சபை போன்றவற்றை கைப்பற்றுவதோடாக தங்களுடைய பலத்தை வெளியுலகத்துக்கு காட்டுவது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களிலே ஏற்பட போகின்ற இனப்படுகொலைக்கான விசாரணைகளை தள்ளி போடுவதற்கும் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடன் தான் நிற்கின்றார்கள் என்ற மாய தோற்றத்தை காட்டுவதற்குமான எத்தனத்திலே அதிதீவிர முயற்சிகளிலே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் என்று ஓடி மாறி மாறி வந்து பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆரம்பத்திலே ஜனாதிபதி பிரச்சாரங்களிலே ஈடுபட மாட்டார் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இல்லை, ஒரு தடவை அல்ல, 2வது தடவையாகவும் இந்த வாரம் வடக்குக்கு வரப்போகின்றார். ஆகவே இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். இந்த ஜேவிபியினர் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு முகமூடியோடு என்பிபி என்று வந்தவர்கள் ஒரு வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். இவர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சீன சார்பிலே அமரர் சண்முகதாசன் ஐயாவுடைய கணியிலிருந்து விலகி ரோகண விஜயவீரா அவர்களால் ஜேவிபி ஸ்தாபிக்கப்பட்டு இயங்கிய பொழுது கூட இந்த 71ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி புரட்சியை ஆரம்பித்தவர்கள், வெள்ளவாயா போலீஸ் நிலையத்தை தாக்கியதிலிருந்து ஆரம்பித்தவர்கள், அந்த நேரத்திலே 5 வகுப்புகளை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்பது ஒரு வகுப்பு, இந்தியன் எக்ஸ்பான்ஷன். அப்ப இவ்வாறான ஒரு நிலைமையிலே இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்று சொல்லி மலையக மக்களுக்கு எதிராக தேயிலை தோட்டங்களை எல்லாம் செயலிழக்க வைக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. அது 88 மீண்டும் 2வது அவருடைய புரட்சியின் பொழுதும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் அவர்கள் போராடிய பொழுதும் அது திட்ட தெளிவாகியது. இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்கியவர்களை
அரிசி பருப்பு மாவை இறக்கியவர்களை கூட சுட்டுக் கொன்றது ஜேவிபியினர். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தேன். புத்த பெருமான் இந்தியாவிலிருந்து வந்தார், நீங்கள் தடை செய்ய தயாரா என்று. இப்பொழுது பார்த்தால் புத்த பிக்குகளை விழுந்து விழுந்து வணங்குகின்ற நிலைமையிலே இன்றைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தலதா மாளிகைக்கு எதிராக தாக்குதலை நடத்தியவர்கள் இன்றைக்கு ஜேவிபியினர், இன்றைக்கு இவ்வாறு இருக்கிறார்கள். அவை இவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த கொடுமைகளை நாங்கள் மறக்க தயாராக இல்லை. 1983 ஆண்டிலே தமிழின படுகொலையை தென்னிலங்கையிலே தீவிரமாக நிறைவேற்றிய பொழுது பல ஜேவிபியினர் அதிலே பங்கெடுத்ததை எங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரியும். அது மாத்திரமல்ல, கொழும்பு வெலிக்கடை வெஞ்சிறையிலே 53 தமிழ் அரசியல் கைதிகள் அமரர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அரசியல் அந்த சிறைச்சாலையிலே கைதியாக இருந்த விமானம் ஒன்றை, இத்தாலி விமானம் ஒன்றை கடத்திய குற்றச்சாட்டிலே இருந்த ஏவிபியை சேர்ந்த சேபால ஏக்கநாயக்கா அவர்கள் அவர்களுடைய படுகொலையிலே நேரடியாக பங்கு பெற்றியதையும் எங்களுக்கு சாட்சியம் உண்டு. அரசாங்கம் 83 நடைபெற்ற இந்த மிகப்பெரிய படுகொலையை, 3000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சொல்லப்பட்ட படுகொலையை விசாரிக்க தயாரா? இவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். சர்வதேச விசாரணை தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். நீங்கள் வேண்டுமென்றால் உள்நாட்டு விசாரணை செய்யுங்கள், நீங்கள் அப்பொழுதும் கூட முகமூடி தெரிய வரும். அவை இதற்கு பொறுப்பானவர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது நீங்கள் ஆடிய முறையாட்டங்கள் எல்லாம் சேர்த்து, அதன் பின்னரும் தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்ததன் பின்னர் கூட உடனடியாக நீங்கள் ஒரு தேள் கொட்டியது போல வெகுண்டெழுந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் எவ்வாறு செயற்பட்டீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து பார்த்தவர்கள். குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, ISGA, இன்டரிம் செல் கவர்னிங் அத்தாரிட்டி என்கின்ற ஒரு அமைப்பை முன்மொழிவை சமர்ப்பித்தவுடன் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு அமரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நோர்வே அமைச்சர் திரு எரிக் சொல்லேமுடன் கையெழுத்தவுடன் அடுத்த அந்த வாரமே ஜனாதிபதி மாளிகையிலே இவர்கள் எல்லாம் குழுமி நின்றதை எங்களுக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் எனக்கு தகவல் கிட்டியது. அதிலே இந்திய தூதரமுடன் இருந்திருக்கின்றார். அந்த சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் சொன்னார் என்றதும் எனக்கு தெரியும். திருப்பி தேர்தல் அவர்கள் பாராளுமன்றத்தை கலைக்க போறால், கலைச்சால் தான் வெல்ல முடியாது என்ற ஒரு பயத்திலும் அவர் சொல்லியிருக்கிறார். அது அல்ல பிரச்சனை. தகவலை நான் பெற்றவுடன் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதமராக இருந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் எங்களுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் கௌரவ சம்பந்தன் ஐயாவுக்கு நான் இந்த தகவலை தெரிவித்தேன். என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்ட பொழுது நான் சொன்னேன், ஒரு அவநம்பிக்கை பிரேரணை, இம்பீச்மென்ட் மோசன் ஒன்றை கௌரவ சந்திரிகா பண்டாரநாயக்கா ஜனாதிபதிக்கு எதிராக கொடுத்தால் பாராளுமன்றத்தை கலைக்கின்ற அதிகாரம் அவருக்கு இருக்காது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது எடுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்படும் வரை கலைக்கின்ற அதிகாரத்தை தடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே ஒரு அவநம்பிக்கை பிரேரணை, இம்பீச்மென்ட் மோசன் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. 225 பேர்ல 150 பேர், அதாவது 3/2 பெரும்பான்மை இருக்கக்கூடிய விதத்திலே நிறைவேறினால் அந்த ஜனாதிபதி நீக்கப்படுவார், பதவி நீக்கப்படுவார். 225 150, 3/2. ஆனால் அதே போல கொடுப்பதற்கு சரி அரவாசி உறுப்பினர்கள் போதுமானது, 113 பேர் போதுமானது. அது எங்களிடம் இருந்த காரணத்தால் தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க. கையெழுத்து பெற்றுக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ரணில் விக்ரமசிங்க என்ன வந்தது, அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே தான் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்த பொழுதுதான் எனக்கு பக்கத்திலே தான் ஆசனம், ஆனரோகுமார் திசாநாயக் அவர்கள் எனது வலது பக்கத்திலே தான் ஆசனம். ஓடியாடி திரிவார். கேட்டேன், என்ன செய்ய போகிறீர்கள் என்று.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் காரைதீவு பிரதேச சபையில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வும் ஊடக சந்திப்பும் காரைதீவு பொது நூலக கேட்போர் மண்டபத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் ஹென்றி மகேந்திரன் தலைமையில் இவ்வறிமுக கூட்டம் நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கம் பிரதான பேச்சாளராக கலந்து சிறப்பித்தார். EPRLF மத்திய குழு உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளருமான சிவசுந்தரம் புண்ணியநாதன் கலந்து சிறப்பித்திருந்தார். காரைதீவு பிரதேச சபையில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இறுதியில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு தனி மனிதர், அவர் சம்பந்தமான அபிப்பிராயங்கள் சாதகமாக தான் இருந்தது. அவருடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் தலைமைத்துவம் என்ற காரணமாக மக்களுக்கு காணப்பட்ட ஒரு அரசியல் தலைமைத்துவ வெற்றிடத்தை அவர் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு கூட அவர் சில விஷயங்களில், அதாவது அந்த நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவது என்ற ஒரு எண்ணக்கரு, மற்றது இயலுமான அளவுக்கு ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குது. அது உண்மையாக அதால் நிறைய பாதிக்கப்பட்டது தென்னிலங்கை சமூகம். அதுன்ற தாக்கம் திரும்ப நாடாளுமன்ற தேர்தலிலும் அதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதிலிருந்து இப்போ ஒரு 6 மாதம் கழித்து தான் இப்போ நாங்கள் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குறோம். ஆகவே நாங்கள் உடனடியாகவே இந்த அவருக்குரிய இருக்கிற ஆதரவு பெருமளவு குறைந்திடும் என்றெல்லாம் நாங்கள் இதில் நான் என்ன பொறுத்தவரை நான் எதிர்பார்க்கல. அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் இதுவரையில் சில சொன்ன விஷயங்களை செய்ய இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு சொன்ன விஷயங்கள், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்ற அதை பற்றி ஒன்றுமே நடைபெறவில்லை. மற்றும் இன்னும் பல விடயங்களை, இப்போ மன்னாரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் காற்றாலை மின் திட்டத்தை நான் நிறுத்துவேன் என்று சொன்னார் அதானியாக்களுடைய முதலீட்டு திட்டங்களை. ஆனால் இதுவரையில் அந்த முதலீட்டு திட்டத்துக்குரிய வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. மற்றது இங்கு இருக்கின்ற இப்போ கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்முனை பிரதேச செயலக பிரிவின் விடயங்கள், மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் துறை பிரிய விஷயங்கள், இந்த விடயங்கள் எல்லாமே அப்படியே கிடப்பில் போடப்பட்ட மாதிரி தான் இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் எதுவும் செய்யவில்லை. மற்ற இன்னும் விடயம், அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தால் எல்லோரும் நினைக்கிறது அவை ஒரு இடதுசாரி தத்துவம் கொண்டார்கள், மத ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும் என்று. ஆனால் ஒரு சாதாரண முன்பு இருந்த ஜனாதிபதிகள் போலவே அவரும் இப்பொழுது மத நடவடிக்கைகள் அல்லது மதம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுகிறார் என்றால், அவர் தன்னுடைய ஆட்சிக்கு எல்லாருக்கும், அவருக்கு மாத்திரமில்லை அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் தெரிந்த விடயம், தங்களுடைய ஆட்சியை உலுப்பக்கூடிய சக்தி மகா சங்கத்துக்கு தான் இருக்குது, பௌத்த சங்கத்துக்கு தான் இருக்குது, அந்த பிக்குவலுக்கு தான் இருக்குது. ஆகவே அவர்களை மனநோவ பண்ணக்கூடிய அல்லது அவர்களோட கோரிக்கையை நிராகரிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் விடக்கூடிய வகையில் இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை. தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் நாடாளுமன்றத்தில், எங்களுடைய தலைவர் கடந்த நாடாளுமன்றத்தில் இருந்தவர் சித்தார்த்தன், அவர் அடிக்கடி கூறுவார், சுனில் ஹெந்துனத்தி, பிமல் ரட்நாயக்கா, அனுரகுமார திசாநாயக்கா எல்லாருமே மிகவும் தோழமையுடன் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ரசாயன தொழிற்சாலையிலிருந்து வெளிவந்த உப்பு ரஜே லூணுன்னு போட்டார்கள். அது எல்லாரும் தான் கேட்டோம், அதை விடுங்கூட ஆனரவு வேண்டே போடுங்கள். இன்று மட்டும் அந்த விஷயம் மாறவில்லை. ஏனென்றால் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தமிழர்கள் சார்ந்து செய்தால் தங்களுக்கு வாக்குகள் குறையும் என்று இதுதான் எங்கள் நாட்டின் சாபக்கேடு. எந்த ஆட்சி தலைவர் வந்தாலும் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் தங்களுடைய பலம் குறையும் என்ற ஒரு அவையின் பலவீனமான சிந்தனை தான் இந்த நாட்டை இவ்வளோ மோசமாக கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் இவரும் அதில் அப்படி போயிடுவாரோன்ற ஒரு அச்சம் தான் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்காண்டி நீங்கள் கேட்டபடி இப்போ உடனடியாக எல்லோரும் மாறி அனுராவை தூக்கி எறிகிறேன் நான் அப்படி நினைக்க இல்லை. ஆனால் என்னென்னா கணிசமான ஆசனங்களை இவர்கள் எடுக்கலாம். என்னால் அந்த மாற்றம் என்ற விஷயம் தென்னிலங்கை மக்கள் கேட்ட மாற்றம் வேறு, நாங்கள் கேட்ட மாற்றம் வேறு. நாங்கள் கேட்ட மாற்றம் அரசியலமைப்பு மாற்றம், தென்னிலங்கை மக்கள் கேட்ட மாற்றம் சமூக ரீதியான மாற்றம். அப்போ அந்த மாற்றங்கள பிரதிபலிப்பு இங்கேயும் இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள், பாதிக்கப்பட்டார்கள் அல்லது ஒரு தீர்வுகளுக்காக அவா கொண்டிருந்த மக்களிடையே இன்னும் அவர் சம்பந்தமான ஒரு அபிப்பிராயங்கள் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்கள், வடக்கில் பார்த்த மீனவர்களோட பிரச்சனையை இவ்வளோ நாளும் இருந்த கடற்தொழிலாளர்கள் அமைச்சர்கள் அணுகிற விதமும் இவர்கள் அணுகிற விதமும் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது கடற்தொழில் அமைச்சர், நாங்கள் மீனவர்களின் நண்பர்கள், நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லி அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்கிற ஒரு நிலைமை தான் நாங்கள் காணுகிறோம்.
ஆனால் அந்த மக்களும் தங்களுக்காக இவ்வளவு ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்குற ஒரு அமைச்சர் இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு பிரிவினர் ஆதரிக்க தான் செய்வார். அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் என்ன விஷயம்னா, இப்படியான ஓரளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய சக்தியை எதிர்கொள்கிறதுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வுக்கு கட்டாயம் வந்தே ஆகணும். அதாவது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தமிழ் பிரதேச சபையில் ஒரு தமிழ் தேசிய கட்சி வெல்லுது, கூட ஆசனங்களை பெறுது என்றால் ஏனையவர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது ஒரு கட்சிக்கு மாத்திரமில்லை, எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அதே மாதிரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெறுற இடங்களில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் அதுக்கு ஆதரவு கொடுக்கும். இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறது என்றால் நாங்கள் மற்றார்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த ஒற்றுமை தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நடத்தும் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவர்கள் மாதிரி இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற அடிப்படை பயம் என்னென்னா, இந்த அபிவிருத்தி, இந்த மாற்றங்கள் என்ற இந்த மாயைக்குள்ள எங்களோட தமிழ் தேசியத்தின் கோரிக்கை வலுவிழந்து போகுதோ. அப்போ அதுக்காண்டித்தான் நாங்கள் பார்க்குறோம், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஆக்கள் அந்த கோரிக்கைக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டு அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் மட்டுமேன்றதான் எங்களோட நோக்கம். சமகால உள்ளூராட்சி தேர்தல் 2012ஆம் ஆண்டு இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதன்படி எந்த ஒரு சபையிலும் எந்த ஒரு தனி கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெற்று தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுக்குறைவு. இந்த சந்தர்ப்பத்தில் வடகிழக்கில் உங்களின் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகின்ற சபைகளில் உங்களது தேவை அல்லது உங்களுக்கு தேவை என்று பிற கட்சிகளை நீங்கள் இணைத்து ஆட்சி செய்ய முற்படுகின்ற பொழுது, அல்லது அவர்கள் தவிசார் தெரிவுக்கு உங்களது ஆதரவு தேவை என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் அங்கே சிங்கள கட்சிகளோடு இணைந்த அல்லது சிங்களவர்கள் அல்லது பெரும்பான்மையினர்கள் இருக்கக்கூடிய கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க விரும்புகிறீர்களா, அல்லது தனித்தமிழ் கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க அல்லது தவிசாளர் தெரிவிப்பு? நிச்சயமாக நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகளோடு தான் கூட்டமைப்போம். அதுக்கு வெளியில் செய்ய மாட்டோம். நாங்கள் எந்த காரணம் கொண்டும் தென்னிலங்கையை மையப்படுத்தி இயங்குகிற கட்சிகள நிர்வாகம் வடகிழக்கில் தமிழ் பிரதேசங்கள் அமைகிறதுக்கு நாங்கள் எந்த அடிப்படையிலும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். வடகிழக்கில் கட்சி கேட்கின்ற சபைகளில் எதிலையாவது கூடுதலாக ஆசனங்களை பெற்று ஏனைய ஒரு கட்சியோடு சேர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? நாங்களா? இருக்குது, எங்களுக்கு வடக்கில் இருக்குது அதிகமாக. இப்போ திருகோணமலையில எல்லாம் இந்த முறை பார்த்தீர்களானால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதிக ஆசனங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு திருவண்ணாமலை மாநகரம், திருவண்ணாமலை பட்டணம் சூழலும் மூதூர் ஆகிய இடங்களில் இருக்கிறது. அதே போல் முல்லைத்தீவில் பார்த்தீர்களானால் கரைதுறை பெற்று புதுக்குடியிருப்பு 2 இடங்களிலும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கு வலிகாமத்திலையும் தென்மராட்சியிலையும் அந்த வாய்ப்பு நிறைய இருக்கிறது எங்களுக்கு. ஆகவே அங்கே எங்களை செய்யக்கூடிய இருக்குது. நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தனியாக நாங்கள் அமைக்கக்கூடிய இருந்தாலும் எல்லாரோடையும் இணைந்து நாங்கள் ஒரு நல்ல நிர்வாகத்தையும் நல்ல உள்ளூராட்சியையும் கொண்டு போக தான் நாங்கள் விரும்புகிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு மாநசபை தேர்தல் ஒன்று ஏற்படும். அந்த வேளையிலேயாவது இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை இணைத்து ஒரு ஒரு குடையின் கீழ் கொண்டு போகக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்படுமா, இல்லை அந்த எண்ணம் இருக்கின்றதா இன்னும்? இல்லை, இது இப்போ நீங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் சில கட்சிகளை சேர்த்து நாங்கள் செய்து கொண்டு போய்க்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சில தரப்பினர் கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள். என்னுடன் பேசினார்கள். நான் சொன்னேன், நீங்கள் அந்த முயற்சியை கைவிடாதீர்கள். இந்தியாவுடன் கூடுதல் நெருக்கத்துடன் நாங்கள் இருக்கின்றோம். இந்திய அரசு மன்னாரில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அவர்கள் எத்தனை அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தாலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மை தரக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆதரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் கேவி கிராமத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கருத்துரைத்ததாவது, கூட்டம் போட்டு கதைச்சிட்டு யார போன்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்குள்ள 2 தரம் போயிட்டு வந்தார். 3ஆம் தரம் சும்மா ஆளை கூப்பிட்டு இருக்க வச்சு கதைச்சிட்டு இருக்கக்குள்ள இப்போ குட்டி
அரசாங்கம். இதில் வந்து வெறும் ரோட்டு, வெறும் வாய்க்கால் ஓட்டுறது, லைட் போடுறதெல்லாம் இல்லை. இதில் நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த மண்ணை அகலவார ஆட்களுக்கு தடை செய்யலாம். மற்றது எங்களோட உலகத்தீவில் இந்த டூரிசம் அது வந்து இருக்கு. அதுக்கான வேலை திட்டங்களை பிரதேச சபை ஊடாக செய்யலாம். இனி என்ன அபிவிருத்தி என்று வந்தாலும் அது பிரதேச சபை ஊடாகத்தான் வரக்கூடிய. சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது அது வேற வேலை திட்டமாக இருக்கும். மற்றும்படி மாகாண சபை ஊடாக செய்கிற விஷயங்கள் பிரதேச சபை ஊடாகத்தான் நடக்கும். அவை இந்த விடயத்தில் வன்னியில் நான் நினைக்கிறேன் மன்னார் ஒரே ஒரு எம்பி நான் மட்டும்தான். அப்போ மன்னாருக்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்ய முடியும். மற்றது இப்போ இந்தியாவோட கூடுதலான நெருக்கத்தோடு இருக்கிற நாங்கள் இந்தியா இன்றைக்கு மன்னாரில் பல அபிவிருத்தியை செய்ய இருக்கும். அதில் வந்து நன்மை தரக்கூடிய அபிவிருத்திகளை நாங்கள் ஆதரித்து செய்வோம். உதாரணமாக ராமேஸ்வரம் தலைமன்னார் அந்த கப்பல் சேவை அது துவங்க போகலாம். அப்படி சில வேலைகளை நாங்கள் வந்து இந்தியாவோடு சேர்ந்து செய்கிற போது எங்களோட பிரதேசம் வளர்ப்போம். ஆகவே முதல்ல வந்து நாங்கள் இந்த எங்களோட தம்பியை நீங்கள் வெல்ல வைக்கணும். அதே போல் சன்னார் மக்களும் எங்களுக்கு 2 அங்கத்தவர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. நாட்டில் தொடர் தேர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள் நாட்டின் பாதுகாப்பு நிலை குறித்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா அண்ணா நகர் பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரை ஆதரித்து நேற்று இரவு இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.